இரு எண்களின் விகிதம் 2:3 அவற்றின் ஒவ்வொரு எண்ணுடன் 15ஐ கூட்டினால் புதிய விகிதம் 11:14 எனில் அவற்றில் பெரிய எண் யாதுன்னு கேட்குறாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ இரு எண்கள் 2:3 அதை 2x டிவைடட் பை 3x ரைட் பண்ணலாம். அவற்றோட எதை கூட்டுறாங்க? 15 கூட்டுறாங்க. ஸோ இது கூடயும் 15 கூட்டுறாங்க பிளஸ் இது கூடயும் 15 கூட்டுறாங்க. 15 கூட்டினா சீக்வல் டு புதிய விகிதம் 11/14. ஸோ அடுத்தது இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2x × 14 28x பிளஸ் 15 × 14 210 சீக்வல் டு. ஸோ இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 11 × 3x 33x பிளஸ் 11 × 15 165. நெக்ஸ்ட் இந்த 28x இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ 33ல 28x போயிடுச்சுன்னா மீதி 5x. ஸோ அதே மாதிரி இந்த 165 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். 210ல 165 போச்சுன்னா 45. ஸோ இங்க 45 5ஆல கேன்சல் பண்ணா 9 ஈக்குவல் டு x. x ஈக்குவல் டு 9. கொஸ்டின்ல பெரிய எண் யாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இங்க இருக்குதுலேயே பெரிய ரேஷியோ 3. அப்போ x ஈக்குவல் டு 9னா இங்க என்ன அர்த்தம்? 3xன்னு அர்த்தம். அப்போ 3 × 9 ஈக்குவல் டு 27. பெரிய எண் பார்த்தோம்னா 27. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை இதுலயே சிறிய எண் கேட்டாங்களா? சிறிய ரேஷியோ 2. அப்போ 2 × 9 ஈக்குவல் டு 18. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. இரு எண்களின் விகிதம் 3:4 அவற்றின் ஒவ்வொரு எண்ணுடன் 2ஐ கூட்டினால் புதிய விகிதம் 5:6 மாறுகிறது எனில் அவற்றில் சிறிய எண் யாதுன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.